ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் வித் another great வீடியோ. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாதம் கழித்து நான் உங்களை வந்து பார்க்குறேன். 6 மாதமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ போடலை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜை முடிச்சிட்டோம் கைஸ். அந்த ஃபைனல் எக்ஸாம்ஸ், ப்ரெசன்டேஷன்ஸ், ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு இருந்ததுனால என்னால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பேக்காக வந்து R15 கொண்டு வந்திருக்கேன். R15 V4 தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எம் வெர்ஷன் இல்லை, இது டாப் எண்ட். ஆனால் இதுவும் கைண்ட் ஆஃப் டாப் எண்ட் தான். இதில் வந்து குயிக் ஷிஃப்டரோடு வரும். ஸோ இந்த வண்டி பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வண்டியோட ஸ்பெக்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடும் இன்றைக்கி ஓட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரான ஒரு இன்ட்ரோ ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம சேனலோட வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக போட்ட ஒரு 7-8 வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. அதாவது இந்த ரிவ்யூக்கும் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீட் செக்கும். ஸோ நம்ம சேனல் வந்து ப்ராப்பராக இனிமேல் ரிவ்யூ போடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வண்டி பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா R15 V4 வந்து 2024 டிசம்பர் மாடல். ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2025 ஜான் மாடல். ஜானில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 155 cc அண்டு போர் சைஸும் பிஸ்டன் சைஸும் பார்த்திங்கன்னா 150 cc-க்கான பிஸ்டன் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 6000 RPM மேலே ஒருத்தன் வந்து எட்டி பார்ப்பான். அவன் தான் VVA. பார்த்திங்கன்னா குயிக் ஷிஃப்டர் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கப்போ புஷ்ஷோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கிடைக்குது. கீர் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் போகலாம். ஸோ 4th கியரில் வந்து பார்த்திங்கன்னா 115 வரைக்கும் போவான் பையன். இவனை வச்சு பார்த்திங்கன்னா சரியாக விளையாடலாம். சிட்டிக்குள்ளேயும் சரி, ஹைவேலையும். டூரிங்க்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் ரைடர் சீட்டும் சரி, பில்லியன் சீட்டும் சரி ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்த வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4 தான். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2024 டிசம்பர் மேனுஃபேக்சர், 2025 ஜான் ரெஜிஸ்டர்டு பைக். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா வண்டியிலையும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் சேனல் ABS. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டியூவல் பிஸ்டன் கேலிபர், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பிஸ்டன் கேலிபர். ABS வந்து எமகால எப்பயுமே மொக்கையாக தான் ஒர்க் பண்ணும். லைக் வந்து பார்த்திங்கன்னா அமுத்தினோம்னா நம்ம பிரேக் லிவர் வந்து தூக்கி விடுவோம். ஓகேங்களா? அவன் வந்து தூக்கி விடாமல் அப்படி அமுத்தும் போது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டனில் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். KTMல வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்க ராயல் என்ஃபீல்ட் கொரில்லா 450 ரிவ்யூ பண்ணி போட்டிருப்போம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ABS. அண்ட் மற்றபடி இதில் சொல்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா மோட்ஸ் இருக்குது. ட்ராக் மோடு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் மோட் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தொண்ணூத்தொன்று வந்து பேசாமல் இந்த வண்டியோட ஸ்பெக்ஸை அப்படி இப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸை போட்டு நிரப்புகிறேன். படித்து பாஸ் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினான விஷயம் வண்டியோட ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம சேனலோட வீடியோ. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் கைஸ். ஓகே, பின்னாடி எந்த வண்டியும் வரல. லான்ச் பண்ணலாமா நம்ம? அண்ட் இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இருக்குது. ஃபஸ்ட் கியரில் 45, செகண்ட் கியரில் 72, தேர்ட் கியரில் 98, ஃபோர்த் கியரில் 116,
ஃபிஃப்த்து கியரில் 130, 132, 133, 134, 5, 6, 7, 138 வரைக்கும் போகுது. ஃபிஃப்த்து கியரில் விண்ட் பிளாஸ்ட் ஓவராக இருக்குது கைஸ். சிக்ஸ்த்து கியர், ஓகே கைஸ். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பராக ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். பட் அது கொஞ்சம் மேடுன்றதுனால இன்க்ரீஸ் ஆகலை. ஓகே, நம்ம இப்போ வந்து செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கியர் 148, 48, 72, 98. குயிக் ஷிஃப்டர் தான் கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிளட்சை நான் வந்து யூஸ் பண்ணலை. 116. ஆக்சுவலாக விண்ட் பிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொழக்குது, வண்டி அப்படியே ஆடுது. ரீச் ஆக ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூ-டர்ன் எடுத்துக்கலாம். இன்னொரு ட்ரை பண்ணிடலாம். அண்ட் இப்போ எவ்வளோ ஒரு ஷார்ட் டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் பண்ணோன்னு தெரியும். பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஆனால் என்ன, அந்த ஏபிஎஸ் மட்டும் பார்த்திங்கன்னா காலை கொஞ்சம் பிரேக் பெடல் வந்து தூக்கி விடும் போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. அட்லீஸ்ட் இவன் ஒரு 140 போனான்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த கட் அடிக்கணுன்னாலும் சரி, எந்த டேர்ன் பண்ணணுன்னாலும் சரி, உங்களுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக சப்போர்ட் பண்ணுவான். கூடயே இருந்து வாடா போகலான்னு சொல்லி கூப்பிடுவான். ப்ராப்பராக நீங்கள் மட்டும் பிரேக்கிங்கும் இந்த கார்னரிங்கு இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஓட்ட வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இதில் எதுலுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க ட்ரை பண்ணும்போது ஆக்சிடென்ட்ஸ். இந்த R15லையும் இந்த RCலையும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ப்ராப்ளம். கம்மி சிசிலாம் பவரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அள்ளி கொடுத்துட்றான். ஆனால் அது நம்ம ஓகே 141, 142, 143, 144, 145, 146. ஓகே, இன்னைக்கு நம்மளுக்கு போன ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 146.
ஆக்சுவலாக இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 151 வரைக்கும் நான் வந்து போயிருக்கேன் இதே வண்டியில். பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெதர் ரொம்ப நல்லாவும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காற்றடிக்குது கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சிட்டிக்குள்ளே போயிட்டு விளையாடலாம் கொஞ்சம் நேரம். நான் சிட்டிக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். சிட்டிக்குள்ளே இந்த வண்டி வந்து ஓட்ட முடியுமான்னு கேட்டிங்க. சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஓட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓட்டலாம் கைஸ். லைக் நீங்கள் அவனை பிடிச்சி திருகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கீ கொடுக்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவன் வந்து சாதாரண ஒரு வண்டி தான். ஆனால் எப்போ நீங்கள் அக்ரெசிவாக ஆகுறீங்களோ அவன் உங்களுக்கு மேலே எகிரி குதிப்பான். லைக் சொல்லுவாங்கள்ல, அப்பா வந்து 7 அடி பாஞ்சா 6 அடி பாஞ்சா பையன் 8 அடி பாயிறான்னு சொல்லிட்டு, அது மாதிரி நீங்கள் 6 அடி பாஞ்சிங்கன்னா இவன் 10 அடி 12 அடி பாய்வான். அப்படிப்பட்டவன். கண்ட்ரோலிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் வந்து நம்ம அமுத்தும் போது இந்த மண்ணில் அந்த மாதிரி இடத்துல இங்கே பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்டுச்சான்னு எனக்கு தெரியல. அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இழுத்து விடுற மாதிரி போயிட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுறான். அது மேக்ஸிமம் வந்து கேடிஎம்லேயும் அந்த இப்போ கொரில்லா 450 அப்புறம் வந்து ஹிமாலயன் 450ல அந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை. அதே மாதிரி இன்னும் நிறைய புது பைக்ஸ் வந்துருக்கு. ஸோ நம்ம ட்ராக் மோடு வந்து ஆஃப் பண்ணிடலாம் அதிங்க. அண்ட் அதே மாதிரி நான் சும்மா விளையாட்டுக்கு ஒன்றும் ஓட்டலை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 years கிட்ட ட்ராக்கில் ஓட்டின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வேணும்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை கூட நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இதுதான் அது. ஹெல்மெட் போடாமல் எங்கேயும் ஓட்டாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி வண்டியை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணாதீங்க. ஏன் இந்த பஸ்ஸை எல்லாம் காட்டிகிட்ருக்கேன்னா, நான் வரும்போது கரெக்டாக ஒருத்தன் வந்து நான் வரும்போது ஒரு பல்சர் காரன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வண்டியை இடிச்சிட்டான். கவர்மெண்ட் பஸ் தான். இருங்க, வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இப்படி போயிட்டு இருந்தது. நான் இப்படி ஆப்போசிட்டில் போயிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து பையன் இப்போ நம்ம போகிற மாதிரி வந்து அந்த டேர்ன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டிராக்டர்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த டேர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஏற்று. ஆனால் என்ன லைவாக ரெக்கார்ட் பண்ணேன்னு நினச்சேன். ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணலை, ரெக்கார்ட் ஆகலை. எப்பயுமே எது விஷயம் பண்ணுறதுனாலும் யோசிச்சு பண்ணுங்கள். நான் ஒரு சூப்பரான டைலாக் சொன்னேன். நம்ம அடுத்தவனுக்கு ஹியூமனிட்டி பண்ணலாம், ஓகேங்களா? ஆனால் அடுத்தவன் நம்மளுக்கு ஹியூமனிட்டி பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்கடா பாய்ஸ், ஓகேங்களா? பார்த்து போங்க, பொறுப்பாக போங்க. கையோ காலோ போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கழுவுறதுக்கும் சுச்சு போகிறதுக்கும் 3ஆவது மனுஷனை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் மொத்தமாக சொருகிட்டானுங்க வந்து. ஸோ போலீஸை நான் போகிறாரு முன்னாடி. ஆக்சுவலாக எல்லாரையுமே அந்த இடத்துல நிறுத்தி கொஞ்சம் பொறுமையாக போங்கப்பா அப்படின்னு தான் சொன்னார் இவர். ஆனால் பல்சரை காணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டுருப்பானுங்க. எப்பா நான் இப்போ ஸ்பீடாக போயிட்டு வந்தது நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி வண்டியை வச்சுக்கிட்டு விளையாடாதீங்க. உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கும் தொல்லையாக போயிடக்கூடாது. ஸோ பி சேஃப். அடுத்தவங்கள பற்றி யோசிக்காதீங்கடா, நம்மளை பற்றி யோசிப்போம் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்க கூட முடியும். நம்மளே இல்லாமல் 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினச்சோம்னா வாய்ப்பே இல்லை அதுக்கு, ஓகேங்களா? நம்மளுக்காக, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுக்காக நம்ம கொஞ்சம் நம்ம உடம்பையும் நம்மளோட ரோட் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், ரோட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நேற்று நைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஆங்கிள் செக் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரைவ் போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஃபுல்லாக அப்படியே ரத்தம்லாம் ஒழுகிட்டு இருந்துச்சு. ஸோ பார்த்து போங்க, பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க.
நிறைய கருத்து சொல்லிட்டோம் போல் இந்த வீடியோவில். அண்டு இந்த வண்டியோட ஸ்பெக்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டாக பேசிட்டு முடிச்சுக்கலாம். இவனை வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பர்பஸ்க்காக தான் லான்ச்சே பண்ணாங்க. ஆர் சீரீஸ்னாலே எமஹாவில் ட்ராக் பர்பஸ்க்காக மட்டும்தான். அண்ட் இவனோட டாப் ஸ்பீடு வந்து இந்த வண்டியிலே நான் போன ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 151 வரைக்கும் போயிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம போனது வந்து பார்த்திங்கன்னா 146ன்னு நினைக்கிறேன். கரெக்டாக என்னால் பார்க்க முடியல ஸ்பீடோமீட்டரை, ஏன்னா நான் ரோடை பார்த்துட்டு இருந்ததுனால. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவனோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இவனோட ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு இவனோட மைலேஜு, செகண்ட் ப்ளஸ்ஸு இவனோட பவரு, தேர்டு ப்ளஸ்ஸு அவ்வளோ பவர் கொடுத்தும் அவ்வளோ மைலேஜ் கொடுக்கறது தான். இதை தவிர இந்த வண்டியில் வேறு எந்த ப்ளஸ்ஸுமே நான் சொல்ல மாட்டேன். வேறு எதுவுமே இல்லை. இந்த டிஸ்பிளேலாம் வேஸ்ட்டு, இதில் ட்ராக் மோடு இருக்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா எந்த பவர் கட்டும் பண்ணாது. நார்மல் மோட்லேயும் உங்களுக்கு ட்ராக் மோட்லேயும் ஜஸ்ட் வந்து உங்களோட விசிபிள் டிஸ்பிளேவை தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுப்பான் அவன். ஓகே, எங்கே நிறுத்தியிருக்காங்க? ஓகே, அங்கே நிறுத்தியிருக்காங்க அந்த வண்டியை. நான் போகும்போது ரெக்கார்ட் பண்ணேன்னு நினச்சேன், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகலை. ஓகே, ஃபைன். ஸோ இவனோட பவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு தான். ஆனால் அதுவே இவனோட பெரிய மைனஸு. இவ்வளோ கம்மி சிசி, கம்மி பட்ஜெட்டுன்றதுனால முக்கால்வாசி பேரால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அஃபோர்ட் பண்ண முடியுது. ஆனால் அவங்களுக்கு இந்த பைக்கோட எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. நான் வந்து எல்லோரும் வாங்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல வரல. லைக் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த வண்டியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் யார், எப்படிப்பட்டவன், உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்றதுனால வாங்கிறது வந்து வேஸ்ட்டு. இவனை வச்சு நம்மளால் மேய்க்க முடியுமா, இவன் நம்மளுக்கு செட் ஆகுவானா, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து யோசித்து பார்த்துட்டு தான் ஒரு விஷயமும் பண்ணணும். நீங்கள் பாட்டுன்னு சாதாரணமாக எடுத்தோ கவுத்தோன்ட்டு எதையுமே பண்ணிட முடியாது. அப்புறம் உங்களுக்கு பெரிய ஆப்பா வச்சுட்டு போயிடுவானுங்க இவனுங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் இவனுங்க. இப்போது இந்த வண்டியோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு திஸ் இஸ் நாட் அட் ஆல் யுவர் ஒர்த். லைக் எஸ், குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்கான், நிறைய விஷயம் இருக்குது. இந்த அசார்டு இது நம்ம 100 ரூபா சுவிட்சு கொடுத்து போட்டோம்னாலே வந்துடும். இன்னொரு 300 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டோம்னா நிறைய பேட்டர்ன்ஸில் நம்மளுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஆனால் இது அதுன்னு சொல்லி கொடுத்து ப்ரைஸு தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி வேறு எந்த யூஸுமே இல்லை. ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் இருக்குது. நைட் விசிபிலிட்டியும் லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. நைட் விசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாகவே வேறு லெவலில் இருக்குது. கேமராவில் நீங்கள் பார்க்குறத விட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரில் ரியல் லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். அந்த ஆக்சிடெண்ட்டை நான் கண்ணால் பார்த்தேன். அப்போ இருந்து எனக்கு ஒரு மாதிரி மைண்டு அப்செட்டாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது KVMS Vlogs காமேஷ். பாய் பாய், டேக் கேர்.